அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பினாக்கிள் ட்ரேட்ஸோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மற்றும் நாளைக்கோட லெவல் டிஸ்கஷன். இப்போ மார்க்கெட்டோட லெவல் நேத்துக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுபோக நான் வாட்ஸ்அப் குரூப்லயும் லெவல் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அ மார்க்கெட்டோட நார்மல் பையம் ஒரு 24,434க்கு மேல சொல்லியிருந்தது. அந்த லெவல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் கேண்டில்ல 24,434க்கு மேல தான் க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆனது அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு, செகண்ட் டார்கெட் வரைக்கும் பக்கத்துல போச்சு. இது இன்னைக்கு ஒன் சைடு மார்க்கெட் தான். இதுதான் இன்னைக்கு காலையில ஓவராலா நடந்தது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணது 24,584க்கு மேல பையப்போ சொல்லியிருந்தோம். அதுவும் ஸ்டேபிள் ஆயி ஒரு ₹1,700 ப்ராஃபிட் குடுத்தது. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் இங்கேயே காமிக்கிறேன் பாருங்க. ஓகேங்களா. அன்னைக்கு எடுத்தது இது கால் ஆப்ஷன். இங்க இருக்கு. ₹1,683 ப்ராஃபிட். 1.50க்கு என்ட்ரி எடுத்தது. ஓகேங்களா. இது நம்ம டிஸ்கஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஸ்பாட் கிடையாது. ஒரு சிலர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த நிஃப்டி ஸ்பாட் இல்ல, நிஃப்டி ஃபியூச்சர்ல போய் பார்க்கணும். ஓகேங்களா. நிஃப்டி ஃபியூச்சரோட லெவல் தான் நம்ம ஷேர் பண்றோம். நிஃப்டி ஸ்பாட் ட்ரேட் ஆகுறதில்ல. நிஃப்டி ஃபியூச்சர் மட்டும் தான் ட்ரேட் ஆகும். அதனால நம்ம நிஃப்டி ஃபியூச்சர நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீக்லியோட லெவல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வீக்லியோட லெவல பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 24,603க்கு மேல பையபோ. அதோட டார்கெட் 24,729, 969ம் நம்ம வீக்லியில டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வீக்லியோட பையபோ வந்துட்டு இங்க ஸ்டேபிள் ஆயிருக்கு ஆக்சுவலா. 24,000 ஓகே. 24,603ங்கிறது இங்க ஸ்டேபிள் ஆயிருக்குது. க்ளோஸ் வந்துட்டு 24,603, 600, 598. ஓகே. எனிவே க்ளோஸ் வந்துட்டு 603க்கு மேல கிடைச்சிருச்சு. இங்க 603க்கு மேல 612, 627ல தான் க்ளோஸ் வச்சிருக்குது. அப்ப நாளைக்கு ஓப்பன் வந்துட்டு 24,603க்கு மேல இருந்துருச்சுன்னு சொன்னா, அது ஃபர்ஸ்ட் டார்கெட்ட அச்சீவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, நாளைக்கு இன்ட்ராடேயோட லெவல அச்சீவ் பண்ணணும். இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். அப்படி இல்ல ஆப்போசிட்ல ஓப்பன் ஆயிருச்சு, அங்கேயே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, ஃபர்தரா ஃபால் கொஞ்சம் பெருசா இருக்கலாம். மேல ஓப்பன் ஆயிருச்சுன்னா பிரச்சனை இல்ல. இந்த 2 டார்கெட் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணாலுமே ஓகே தான். ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம நாளைக்குரிய லெவல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுபோக ரிலையன்ஸ் நல்லா இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பை என்ட்ரி குடுத்து அழகா அந்த 5 பாயிண்ட்டோ 6 பாயிண்ட்டோ டார்கெட் 0.4 அதாவது 2% டார்கெட் வச்சிருந்தோம். அந்த டார்கெட்ட அச்சீவ் அழகா பண்ணுச்சு. ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,628ல க்ளோஸ் ஆயிருக்குது. அப்போ இங்க இருந்து நாளைக்கோட நார்மல் பையபோ அப்படிங்கிறது எங்க இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். 24,453க்கு மேல நாளைக்கு பையபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,526ம். செகண்ட் டார்கெட் 24,651மாக இருக்கும். அதுக்கடுத்தது கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னா 24,216க்கு மேல பையபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,289. 24,289க்குமே 89 டார்கெட். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,414. இது கேப் டவுனு. இங்க நார்மல் கேப் அப்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னா 24,689க்கு மேல பையபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,763. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,888மாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 24,926க்கு மேல பையபோ, 927க்கு மேல பையபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,967ம் 25,027மாக இருக்கும். சரி, இது பை சைடு. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இதில் இந்த டார்கெட்ஸ்லாம் எதுவும் மாறாது. ஏதாவது ஒரு சைடு பை இல்லைன்னா செல் ஏதாவது ஒரு சைடு என்ட்ரி மட்டும் நாளைக்கு காலையில்
மார்க்கெட் ஓப்பனுக்கு ஏத்த மாரி மாறும். நீங்க இதுலயும் ட்ரேட் பண்ணிக்கலாம், அதுலயும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2மே பெருசா சேஞ்ச் இல்ல. என்ட்ரி மட்டும் ஒரு சைடு மட்டும் மாறும், ஒரு சைடு மாறாது. ஓகேங்களா? சரி. இப்போ அடுத்தது நார்மல் செல் ப்ளூங்கிறது 24,630 கீழ இருக்கு. 630 கீழ செல் ப்ளூ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,542ம் 542ம் 24,431மாக இருக்கும். அடுத்தது கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 24,866க்கு கீழ செல் ப்ளூ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,780ம் செகண்ட் டார்கெட் 24,668மாக இருக்கும். அதுக்கடுத்தது கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னா 24,392க்கு மேல பை அப். 92க்கு கீழ செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,305 ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,305. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,195. எக்ஸ்ட்ரீம் கேப் அப் ஆயிடுச்சுன்னு சொன்னா 24,156க்கு கீழ செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,116ம் 24,116ம் 24,056மாக இருக்கும். இதுதான் நாளைக்குரிய லெவல்ஸ். சரிங்களா? ஓகே. இந்த ஆட்டோ ட்ரேடிங்ல பண்ணிக்கலாம். மேனுவலும் நீங்க பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். நீங்க மேனுவல் ட்ரேடும் பண்ணிக்கலாம், ஆட்டோ ட்ரேடும் பண்ணிக்கலாம். ஆல்கோ ட்ரேடிங் வந்துட்டு ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க, நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் குடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஜாயினிங் லிங்க் குடுத்துடுறேன். அத வச்சு நீங்க ஜாயின் பண்ணுங்க. பண்ணிக்கலாம். ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா எனக்கு வந்துட்டு அந்த இதுல கமெண்ட்ஸ்ல மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை குடுக்குறேன். ஓகே. நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.